அவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 5 தகவல்களை என்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள் கூட்டம், கருத்தரங்கம் கலந்துரையாடல் எதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம்னா, இன்றைய சூழல்ல அறிவியல் பரப்புதல்ல தமிழக சூழல்ல என்னென்ன சவால்கள் இருக்கிறது, புதுதாக என்னென்ன சவால்கள் எழுகிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்த விவாதங்கள், இந்த கூட்டத்தை துவக்கிடும் போது எங்கள் மனதில் இருந்த சில எண்ண ஓட்டங்கள், அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு 5, இந்த முக்கியமான 5ன்னு சொல்கிறது 10 நிமிடம் தான் டைம்ங்கிறதுனால அந்த முக்கியமான 5 பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 5 தான் அப்படின்னு நான் சொல்ல, ஸோ அந்த விதத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஆசிரியர்கள்னாலே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இல்லையா, கேள்வியோடு தான் தோக்கணும். ஸோ நானும் ஒரு கேள்வியோடு தோக்குறேன். தங்கத்தோட நிறம் என்ன? அதை ஒரு நானோ அளவில் மாற்றிட்டிங்கன்னா அதோட நிறம் சிவப்பு. வேற பல கலர்லையும் கொண்டு வரலாம், வேற கொஞ்சம் நானோ அளவு கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா வேற கலர்லையும் கொண்டு வரலாம். ஸோ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அறிவியல் பெரும்பாலான துறைகளில் நம்முடைய உள்ளுணர்வுக்கு மாறாக வளர்ந்து வருது. அதாவது கவுண்டர் இன்ட்யூட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அறிவியலினுடைய புதிய கண்டுபிடிப்புகள் இப்படி இருக்கிறது என்பதே ஒரு அறிவியல் பரப்புதலில் இருக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை இந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ்னஸ், அதாவது உள்ளுணர்வுக்கு அப்பால் இருப்பதை எப்படி நம்ம சொல்வது அப்படிங்கிறது ஒரு சவால். ரெண்டாவது ரைபோசோம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, செல்லுக்குள்ள புரதத்தை உருவாக்கக்கூடிய மிஷின். கேள்வி வந்திருக்கோம், 2 மார்க்லாம் வாங்கியிருப்போம். அந்த ரைபோசோமுடைய சராசரி அளவு 20 நானோமீட்டர். ஒரு சராசரி வேர்க்கடலையோட அளவு 20 மில்லிமீட்டர். ஸோ அந்த ரைபோசோமை நான் அந்த ஒரு ஒரு வேர்க்கடலை அளவுக்கு நான் பெருசு பண்ணேன்னா அந்த வேர்க்கடலை சென்னை அளவுக்கு பெருசாகும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள், அதாவது இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சி செய்கின்ற விஷயங்கள் அவ்வளவு நுணுக்கமானது, அதாவது நம்ம கற்பனைக்கு அப்பால் நுணுக்கமானது, அல்லது அவ்வளோ பெருசு. இன்னைக்கு நம்ம பிரபஞ்சத்தினுடைய ஒரு எல்லையில் ஒரு கேலக்சியை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அது 13.8 பில்லியன் ஆண்டு அப்படின்னு ஒளி ஆண்டுன்னு சொல்கிறோம். இது நம்முடைய கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காலம், வெளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நம்முடைய கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த கற்பனைக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த எப்படி நம்ம சொல்வது அப்படிங்கிறது இன்னொரு சவால். மூன்றாவது, நம்ம வரலாறு அது மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோம். நம்ம படிச்சதுல விவசாயம் எப்போ ஏற்பட்டதோ அப்பதான் ஹாபிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியிருப்பு ஏற்பட்டது நம்ம படிச்சிருக்கோம் மனித சமூகத்தில். அது வரைக்கும் மனிதன் ஒரு அங்கேயும் இங்கேயும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடோடிகளாக தான் இருந்தாங்க. விவசாயம் பண்ணனா நிலத்தை திருத்தி உழணும். ஸோ அப்போ அந்த இடத்துல குடியிருந்தாதான் அந்த விவசாய நிலத்தை பாதுகாக்க முடியும் என்பதனால குடியிருப்பு என்று உருவானது. அப்போ நம்ம இன்னைக்கு நாம பார்க்குற இந்த வரலாறு எல்லாமே, நாடு, நகரம், என்னோட கிராமம் அப்படின்னு சொல்ற எல்லாமே விவசாயத்துக்கு அப்புறம் தான். ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயம் வந்தது. அந்த விவசாயம்ங்கிற தொழில்நுட்பம் மனித சமூகத்தை புரட்டி போட்டது, அடிப்படையிலேயே மாத்திச்சு. என்னுடைய கருத்துல இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிற்கிறோம். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், இதே மாதிரியான பல்வேறு தொழில்நுட்பங்கள், 3D பிரிண்டிங் சொல்லக்கூடிய அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், இதையெல்லாம் சேர்த்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்றாங்க, 4ஆம் தொழில் புரட்சின்னு சொல்றாங்க. இந்த தொழில் புரட்சியின் காரணமாக வேலை அப்படின்னு நம்ம சொல்றதே அதனுடைய பொருளே மாறப்போகுது என்று இன்றைக்கு வாதம் நடக்குது. அதாவது நம்முடைய சமூகமே நம்ம இது வரைக்கும் பார்க்காத விதத்துல மாறப்போகுது. இது வரைக்கும் நம்ம தொழில்நுட்பத்தினுடைய பிரச்சனையா எதெல்லாம் பார்த்துருக்கோம்? பொல்யூஷனை பார்த்துருக்கோம், வேலை வாய்ப்பு குறைவது அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம், அல்லது அதுக்கான திறன் எனக்கு இல்லைன்னு பேசியிருக்கோம்.
இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதே வந்து நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கற்பனைக்கும் கொஞ்சம் விரிவாக இருக்குது இல்லையா? இந்த சூழல்ல இந்த புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி நாம பேசும்போது மக்களுக்கான சாதக பாதகம் என்ன என்பதை எப்படி விவாதிப்பது? இதை வந்து ஒரு டேஞ்சர் அப்படிங்கிற முறையில் மட்டும் சொல்லணும்னு சொன்னா நம்ம வந்து இதெல்லாம் பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது வந்து ஒரு அறிவியல் பார்வையா இருக்காது இல்லையா? அல்லது இதெல்லாம் வந்து ஒரு புதிய உலகத்தை படைக்கும் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடலாம், அதுவும் அறிவியல் பார்வையா இருக்காது. நியாயமான முறையில் இதெல்லாம் வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது, அதை வந்து எப்படி சொல்றது என்பது நம் முன்னாடி எழக்கூடிய ஒரு புதிய பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். நான்காவதாக 2 விஷயத்தை வந்து நான் இங்க வந்து சொல்ல விரும்புகிறேன். அது ரெண்டும் சேர்ந்தது ஒண்ணு. இப்போ உதாரணமா சொந்தத்துல திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இப்ப கொஞ்சம் வாட்ஸ்அப்ல வர மாதிரி பேசுறேன். இது உங்களுக்கு தெரியுமா? ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வருஷமா நம்ம ஒரு ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணதுனால ஜெனட்டிக் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் உங்களுக்கு நெருங்கிய சொந்தம் ஜெனட்டிக்கலி. ஸோ அப்போ நீங்க உங்க ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணீங்கன்னா நெருங்கிய சொந்தத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கு நண்பர் தீபக் பேசும்போது ஆரம்பிச்சார் இல்லையா, ஒரு சவால். தொழில்நுட்பம் இருக்கு, அது செய்யறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, ஒரு சிக்கல் இருக்கு, ஆனா தீர்வு மட்டும் வரல. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய நம்ம பார்க்குற விஷயம் என்ன, அம்மியில் அரைச்சாதாங்க சூப்பரான சமையல் வரும். அப்படி சொல்றவங்களை வந்து அம்மியில் பக்கத்தில் உட்காந்து வச்சு அரைக்க வைக்கணும்னா தெரியும், இல்லைன்னா அதுக்கு அவங்க தலையில போட்டா இன்னும் பிரச்சனை தீர்ந்து போயிடும். இந்த ஒரு கண்மூடித்தனமான பழமை மோகம் இதெல்லாம் வந்து எதை பண்ணுதுன்னு சொன்னாக்க, இன்றைக்கு நாம கடந்த காலங்களில் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகும். அனைவரையும் அரவணைத்து செல்லுதல், இன்க்ளூசிவ்னஸ், பல்பான்பாட்டு பங்கெடுப்பு, டைவர்சிட்டி, இந்த விஷயங்களை வந்து இன்றைக்கு அறிவியல்ல பேசாம, அறிவியல் பிரச்சாரத்தில் இதை வந்து இணைக்காம நம்ம செய்வது என்பது வந்து ஒரு நியாயமான ஒரு அறிவியல் பிரச்சாரமா இருக்க முடியாது. அப்போ எப்படி இணைப்பது? இது வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவால் நினைக்கிறேன். 5வதாக சரிபார்க்கப்படாத தகவல்கள். இன்றைக்கு வந்து பல சரிபார்க்கப்படாத தகவல்கள், தவறான தகவல்கள், பிழையான தகவல்கள், வேண்டுமென்றே மற்றவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பரப்பக்கூடிய தகவல்கள் போன்ற விஷயங்கள் வந்து இன்னைக்கு புதிதாக உருவாக்கக்கூடிய சமூக ஊடகம் மூலமாக பரவிட்டு இருக்கு. அந்த சமூக ஊடகத்தை பார்த்துதான் பலருக்கும் பல தகவல் தெரியறதுனால அன்பார்ச்சுனேட்லி மற்ற ஊடகங்களும் அதை வந்து சரி பார்க்காம போட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழல் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழல்ல இந்த யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து அன்மீடியேட்டட் கண்டென்ட் சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு மேற்பார்வையும் இல்லாமல், எந்த ஒரு எடிட்டோரியலும் இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்படி ஒரு தகவலை நான் வெளியிட்டேன்னா, இப்போ வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு தகவலை, தவறான தகவலை வெளியிட்டேன்னா அட்லீஸ்ட் கூட இருக்கிற 4 பேர் வந்து திட்டுவாங்க. அடுத்த நாள் எடிட்டோரியல் மீட்டிங்ல வந்து டிஸ்கஷன் நடக்கும். பட் இந்த சமூக ஊடகத்துல மட்டும் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாம நம்ம வந்து சொல்ல முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷனை நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சமூக ஊடகத்தை ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து ஒரு தனிநபர் உரிமையை பறிக்காம எப்படி இந்த சமூக ஊடகத்தினுடைய வரக்கூடிய தவறான செய்திகளை நம்ம வந்து எதிர்கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 பிரச்சனைகள், அதாவது உள்ளுணர்வுக்கு மாறான அறிவியல், கற்பனைக்கு அப்பால இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து இன்றைக்கு அறிவியல் ஆய்வு, அறிமுகமற்ற பல புதிய விஷயங்களை அறிவியல்ல முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு சூழல், சமூக நீதி பிரச்சனைகளை எப்படி கையாள்வது, சமூக ஊடகம் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாள்வது, இந்த 5 விஷயங்கள் குறித்து அறிவியல், சமூகம், தொழில்நுட்பம் குறித்து இருக்கக்கூடிய எல்லாரும் விவாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.